சுடர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி தமிழ் பால் வகைகளை பற்றி பார்க்கலாம். பால் வகைகள் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அதில் ஃபஸ்ட்டு ஆண் பாலை பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு ஆணை குறிப்பது ஆண்பால் எனப்படும். எடுத்துக்காட்டு: முகிலன், படித்தான், எழுதினான், வரைந்தான், பரணி, சிரதீப், மதுசூதன், கார்த்திக். இந்த படத்தில் இருக்கிறது ஒரு ஆண், இந்த படத்தில் இருக்கிறதும் ஆண். ஒரே ஒரு ஆணை குறிச்சா அது ஆண்பால். அடுத்து பெண்பால். ஒரே ஒரு பெண்ணை குறிப்பது பெண்பால். எடுத்துக்காட்டு: பூவிலி, இனியா, தீபிகா, எழுதினாள், படித்தாள், விளையாடினாள், மஞ்சுளா, ராணி. இந்த படத்தில் இருக்கிறது ஒரு பெண் குழந்தை. இந்த படத்தில் இருக்கிறது ஒரு பெண். ஒரே ஒரு பெண்ணை குறிச்சா அது பெண்பால். அடுத்து பலர்பால். ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை குறிப்பது பலர்பால். எடுத்துக்காட்டு: ஆசிரியர்கள், மக்கள், விளையாடினார், எழுதினர், சென்றனர், சிறுவர்கள். இந்த படத்தை பாருங்க. இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அதனால இது பலர்பால். இந்த படத்துலையும் அப்படிதான், ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அதனால இது பலர்பால். அடுத்து ஒன்றன் பால். அஃறிணையில் ஏதேனும் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன் பால். ஏதாவது ஒரே ஒன்றை மட்டும் குறிக்கிறது ஒன்றன் பால் அஃறிணையில். எடுத்துக்காட்டு: மான், சிங்கம், பறந்தது, தின்றது, ஓடியது, கிளி. இந்த படத்தை பாருங்க. இதில் ஒரு விலங்கு இருக்குது. ஒரே ஒரு அஃறிணையை குறிச்சா அது ஒன்றன் பால். அதே போல் தான் இந்த படமும். இந்த படத்துலேயும் ஒரே ஒரு விலங்கு இருக்குது. அதனால் அது ஒன்றன் பால். அடுத்து பலவின் பால். அஃறிணையில் ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் எவை இருந்தாலும் அவை பலவின் பால். எடுத்துக்காட்டு: மரங்கள், கிளிகள், பறந்தன, மேய்ந்தன, சென்றன, புறாக்கள். பலவின் பால். இந்த ஸ்லைடை பாருங்க. இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்கு இருக்கா, அதனால இது பலவின் பால். அடுத்த படம். இதுவும் அப்படித்தான். ஒன்றுக்கு மேற்பட்ட விலங்கு இருக்குது, அதனால இது பலவின் பால். இப்போ பால் வகை மதிப்பீடை பற்றி பார்க்கலாம். நான் உங்களுக்கு நிறைய ஸ்லைடு காட்டுறேன். அந்த பிக்சரை பார்த்து அது என்ன பால் வகை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன பால் வகை? இது ஒரு ஆண், அதனால இது ஆண் பால். இது என்ன பால் வகை? இவங்க ஒரு பெண், அதனால இது பெண் பால். இது என்ன பால் வகை? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. இதில் நிறைய ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அதனால இது பலர்பால். இது என்ன பால் வகை? இந்த படத்தில் ஒரே ஒரு விலங்கு இருக்குது, அதனால இது ஒன்றன் பால். இது என்ன பால் வகை? இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட பறவை இருக்கிறதுனால இது பலவின் பால். இது என்ன பால் வகை? இது ஒரு பலர்பால். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. அதனால இது பலர்பால். இது என்ன பால் வகை?
இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விலங்குகள் இருக்கிறதுனால இது பலவின் பால். இதில் ஒரே ஒரு விலங்கு இருக்கிறதுனால இது ஒன்றன் பால். இது என்ன பால் வகை? இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விலங்குகளும் இருக்குது, பறவைகளும் இருக்குது, அதனால் இது பலவின் பால். இது என்ன பால் வகை? ஒரே ஒரு பறவை இருக்கிறதுனால இது ஒன்றன் பால். இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விலங்கு இருக்கிறதுனால இது பலவின் பால். இது என்ன பால் வகை? ஒரே ஒரு விலங்கு இருக்கிறதுனால இது ஒன்றன் பால். இந்த படத்தை பார்த்து இது என்ன பால் வகைன்னு சொல்லுங்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட விலங்கு இருக்கிறதுனால இது பலவின் பால். இது என்ன பால் வகை? இதுலேயும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் இருக்கிறதுனால இது பலர்பால். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க எங்கள் கல்வி சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.